வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படும் தங்க கடத்தல் பெரும்பாலும் விமான மார்க்கமாகவும் கடற்வழியாகவும் நடந்து வருகின்றன. விமான நிலையங்களில் தங்கத்தை பல்வேறு வடிவமாக்க மாற்றி மறைத்துக் கொண்டு வருவது மிகவும் சவாலான விஷயமாகவே இருக்கிறது. ஆனால் கடல் வழியாக மிக எளிதாக தங்கக்கட்டிகளை கடத்தல்காரர்கள் கடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தப்பட்ட 14 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கடல் மார்க்கமாக தங்கம் கடத்தி வரப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. கடத்தி வரப்பட்ட தங்கத்தை கடலோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டிற்குள் கொண்டுவரும் வழிகளை வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பட்டியலிட்டு சோதனை மேற்கொள்ள ஆரம்பித்தனர். அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் அடுத்தடுத்து கிலோ கணக்கில் தங்கம் சிக்கியுள்ளது. ராமநாதபுரத்தில் நேற்று முன்தினம் வாகன சோதனையின் போது ஒருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவரிடம் இருந்து 6 பாக்கெட்டுகளில் 5 கிலோ 892 கிராம் கடத்தல் தங்கம் சிக்கியது. இதேபோல சிவகங்கை பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 பேரிடம் இருந்து 7 பாக்கெட்டுகளில் 8 கிலோ 60 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தங்கத்தை கடத்திய 3 பேரிடம் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக புதுக்கோட்டை மாவட்டம் கடற்கரை பகுதிக்கு தங்கம் கடத்தி வரப்பட்டதாகவும் அதை ஒருவரிடம் இருந்து வாங்கி மற்றொருவருக்கு கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட கடற்கரை பகுதியில் தங்கத்தை கடல் வழியாக தமிழக கடற்கரை பகுதிக்கு கொண்டு வந்த 2 மீனவர்களை பிடித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சர்வதேச கடல் எல்லை பகுதியில் கப்பல்கள் அல்லது படகுகள் மூலம் கொண்டுவரப்பட்டு மீனவர்கள் மூலமாக ஃபைபர் படகுகளில் கடத்தி வரப்படுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடற்கரை பகுதிக்கு வந்த பிறகு கடத்தல்காரர்களுக்கு மட்டும் தெரியும் வகையில் மணல் பகுதிகளில் புதைத்து வைத்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கடத்தல்காரர்கள் தங்கத்தை எடுத்து புழக்கத்தில் விடுவதற்கு சாலை மார்க்கமாக கடத்தி வருவதும் தெரிய வந்துள்ளது. மதுரை வருவாய் புலனாய்வு பிரிவு அலுவலகத்திற்கு கடத்தப்பட்ட தங்கத்தையும் கடத்தியவர்களையும் அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாய் என தெரிய வந்துள்ளது. கடத்தல் தங்கத்தை யாரிடம் ஒப்படைக்க சென்றனர் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. நகைக்கடை உரிமையாளர்களுக்கு இந்த தங்கம் விற்கப்படுவதாக அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.